வந்தவாசியில் சாமியார் வேடமணிந்த மூதாட்டி 85,000 ரூபாயை நூதன முறையில் திருடிச் சென்றுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் சாமியார் வேடமணிந்த மூதாட்டி ஆசி வழங்குவது போல் ஹார்ட்வேர்ட்ஸ் கடையில் இருந்து 85,000 ரூபாயை நூதன முறையில் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வந்தவாசியில் ஸ்ரீ பால் சிங் என்பவரின் ஹார்ட்வேர்ட்ஸ் கடைக்கு வந்த அந்த மூதாட்டி பூவை குங்குமமாக மாற்றி ஸ்ரீபால் சிங்கிற்கும் கடை ஊழியர்களுக்கும் நெற்றியில் திலகமாக வைத்துள்ளார். மூதாட்டியை அனுப்பி வைத்த பிறகு ஸ்ரீபால் சிங் கல்லா பெட்டியை பார்த்தபோது அதிலிருந்த 85,000 ரூபாய் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போது கடை உரிமையாளர் முன்பாகவே கடை ஊழியர் கல்லாவில் இருந்த பணத்தை எடுத்து கொடுப்பது பதிவாகியுள்ளது. இதுகுறித்து ஸ்ரீபால் சிங் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். 65 வயசுல ஒரு அம்மா வந்தாங்க, வயசான சாமியார்னு சொல்லி வந்தாங்க. 3 பேருக்கு வந்து ஒரு நாப போட்டாங்க. அந்த 3 பேருக்கும் வந்து மைக்கா வந்து இதுவாகி போச்சு. இன்னொரு ஆளுக்கு வந்து அவனுக்கு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து கல்லால கேஸ் வந்து கொடுங்கன்னு கேட்டாங்க. கேஸ் எடுத்து வந்து மொத்தமாக இருந்தது வந்து கேஸ் வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த மேடம் லேடிஸை 85,000 ரூபாய் காசு வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற 4 பெண் பக்தர்கள் கார் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 4 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சேலம் மற்றும் கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மாலை அணிந்து சமயபுரம் நோக்கி நடந்து சென்றனர். அதிகாலை 4 மணியளவில் பெரம்பலூரை அடுத்த சிறுவாஞ்சூர் பகுதியில் சென்னையிலிருந்து விராலிமலை நோக்கி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இந்த விபத்தில் கடலூர் மாவட்டம் தொள்ளர்குடிக்காடு பகுதியைச் சேர்ந்த சசிகலா, விஜயலட்சுமி, மலர்கொடி, சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியைச் சேர்ந்த சித்ரா ஆகிய 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஜோதிலட்சுமி என்பவர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட உடல்களை கண்டு உறவினர்கள் கதறி எழுந்தனர். சிறுவாஞ்சூர் அருகே உள்ள சாய்பாபா கோவிலில் இரவு தூங்கிவிட்டு அதிகாலை 3 மணியளவில் எழுந்து நடைப்பயணம் தொடங்கிய போது இந்த கோர விபத்து நிகழ்ந்ததாக பாத யாத்திரை சென்ற விஜயலட்சுமி என்ற பெண் தெரிவித்துள்ளார். முன்ன போயிட்டு இருந்தா பின்னாடி தான் கார் வந்து குத்துனது. கிளம்பி நேற்றுக்கு வந்தோம், நேற்று சாயந்தரம் கிளம்பணும். இன்னைக்கு சாய்பாபா கோயிலில் படுத்து கிடந்துட்டு 3 மணிக்கு நாங்கள் எழுந்து நடக்க ஆரம்பித்தோம். அப்போ அதுக்கு போட தான் ஆச்சு. சிறுவாச்சூரை தாண்டி. எத்தனை மணி காலையா நைட்டே நினைச்சோம்? அது காலையில் தான் 4:45. நாங்கள் முன்ன போயிட்டு இருந்தோம். இவங்களை அடிச்சு இன்னொருத்தவங்க அடிச்சது என்ன தான் அதிகமாக அடித்தான். என்ன அடிச்சு நான் உழுந்துமே பாக்கி முன்னாடி போனாங்க, ஒருத்தருமே காணும் எங்கள் ஊர் சமத்தோல். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோயில் பெயர் தொடர்பாக நடந்த போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே நகரம் ஊராட்சியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலின் பெயரை சார்ந்த விவகாரத்தில் நடந்த போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி கோவில் பெயரில் நகரம் என்பதும் இடம்பெற வேண்டும் என்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு தாங்கள் ஏற்பாடு செய்த அன்னதானத்தை எதிர்த்தரப்பினர் தடுக்க முயல்வதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். போராட்டத்தால் தஞ்சை சாயல்குடி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் போலீசார் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கேரளாவில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சரக்கு லாரியை முந்த முயன்ற இளைஞர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். கேரள மாநிலம் கண்ணூரில் சரக்கு லாரியை முந்த முயன்ற இருசக்கர வாகனம் எதிரே வந்த பேருந்தில் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உயிரிழந்தார்.
கண்ணடி பரம்பா என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற அனீஷ் என்ற இளைஞர் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியை முந்த முயன்றார். அப்போது எதிரே வந்த பேருந்தின் மீது மோதியதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அவர் உயிரிழந்தார். இந்த விபத்து பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கடலூரில் ஆண் ஒருவர் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் சிப்காட் உணவகத்தின் பின்புறம் உள்ள கால்வாயில் கல்லால் தாக்கப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தவர் சோனாஞ்சாவடியை சேர்ந்த பூமிநாதன் என்பது தெரியவந்தது. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் மாவட்டம் பொய்யூரில் சமயபுரம் கோவிலுக்கு சென்று சொந்த ஊர் திரும்பிய பக்தர்கள் வேன் டயர் வெடித்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வந்த வண்டி தான் சமயபுரம் போனவங்க. ஆம்புலன்ஸ் ஃபோன் போட்டாச்சு, வந்துகிட்டு இருக்கு. பாரு யாரு செல்லு கிடக்கு பாரு. விருதுநகர் மாவட்டம் ஆத்திப்பட்டியில் செல்போன் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் எரிந்து சேதமடைந்தன. விருதுநகர் மாவட்டம் ஆத்திப்பட்டியில் செல்போன் கடையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கடை முழுவதும் தீ பற்றி எரிந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் எரிந்து சேதமடைந்தது. மேலும் அதிக விலை செல்போன்களை வெளியே எடுக்க முயன்ற கடையின் உரிமையாளரின் கையில் தீக்காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல்லில் இறந்து போன கணவருடன் மூதாட்டி ஒருவர் 16 நாட்கள் வாழ்ந்திருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே இறந்த கணவர் உடலுடன் சுமார் 16 நாட்கள் மூதாட்டி ஒருவர் வாழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வத்தலகுண்டு காந்தி நகர் பகுதியில் வழக்கறிஞர் ஜெயபாண்டி மற்றும் அவரது மனைவி மஞ்சுளா தேவி ஆகியோர் வசித்து வந்தனர். இந்நிலையில் ஜெயபாண்டியின் வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் துர்நாற்றம் வீசியதாக அக்கம் பக்கத்தினர் வத்தலகுண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலறிந்து சென்ற போலீசார் கதவை உடைத்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது ஜெயபாண்டியின் உடல் அழுகிய நிலையில் இருந்துள்ளது. அவரது உடல் அருகே அமர்ந்திருந்த மஞ்சுளா தேவியிடம் விசாரணை நடத்தியதில் கடந்த 14ஆம் தேதி தனது கணவர் ஜெயபாண்டி இறந்துவிட்டதாகவும் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக உறவினர்கள் வர வேண்டுமென 16 நாட்கள் காத்திருந்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். முதியவர் ஜெயபாண்டி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மூதாட்டி மஞ்சுளா தேவி மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹைதராபாத்தில் ஏடிஎம்மில் பணம் செலுத்த சென்ற நபரிடம் துப்பாக்கியை காட்டி 6 லட்சம் வழிப்பறி செய்யப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஏடிஎம்மில் பணம் செலுத்த சென்ற நபரிடம் துப்பாக்கிச்சூடு நடத்தி 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏடிஎம் மையத்திற்கு ரஷீத் என்பவர் 6 லட்சம் ரூபாய் பணத்தை டெபாசிட் செய்ய சென்றார்.
அவரை பின்தொடர்ந்து சென்ற இருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரிடம் இருந்த 6 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். ரஷீதிற்கு காலில் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொள்ளையர்கள் பணப்பை மற்றும் துப்பாக்கியுடன் இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்வது சிசிடிவி காட்சிகளில் பதிவான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே உடல்நலக்குறைவால் உயிரிழந்த மாணவி 4 மாத கர்ப்பமாக இருப்பதாக பிரேத பரிசோதனையில் தகவல் வந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 11ஆம் வகுப்பு படித்து வந்த அந்த மாணவிக்கு மஞ்சள் காமாலை வந்ததை அடுத்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையிலும் பின்னர் சென்னை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்றுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததால் மருத்துவ குழுவினர் பிரேத பரிசோதனை செய்தனர். அப்போது அந்த மாணவி 4 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்த மருத்துவர்கள் மாணவியின் பெற்றோருக்கும் காவல் நிலையத்திற்கும் தகவல் கொடுத்தனர். இது குறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் இளைஞர் ஒருவரிடம் விசாரித்து வரும் போலீசார் அவருடைய டிஎன்ஏவை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சென்னையில் பாழடைந்த கிணற்றை தூர்வாரிய இளைஞர் பரிதாபமாக பலியானார். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் பாழடைந்த கிணற்றை தூர்வார சென்ற இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சுரேஷ் பெருங்களத்தூரில் தங்கி கூலி வேலை செய்து வந்த நிலையில் மோட்டார் மூலம் கிணற்றில் இருந்த நீரை வெளியேற்ற முயன்றபோது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் கோட்டயம் அருகே லாரியின் பின்பக்கமாக மோதி கவிழ்ந்த ஆட்டோவில் இருந்து கரும்புகை கிளம்பியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள முழங்குழா MC சாலையில் சென்று கொண்டிருந்த பயணிகள் ஆட்டோ முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியின் பின்புறமாக மோதி சாலையில் கவிழ்ந்தது. அப்போது ஆட்டோவிலிருந்து கரும்புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்டோ கவிழ்ந்ததில் காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். நீலகிரியில் லாரியை வழிமறித்து காட்டு யானை உணவு தேடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரியை ஒற்றை காட்டு யானை வழிமறித்து உணவு தேடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி கர்நாடக மாநிலத்தின் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் உள்ளது. இந்த வனப்பகுதி வழியாக பெங்களூரு, மைசூரு போன்ற நகரங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. இந்நிலையில் கேரளாவிலிருந்து சென்று கொண்டிருந்த லாரியை வழிமறித்த ஒற்றை காட்டு யானை தனது துதிக்கையால் உணவு ஏதும் உள்ளதா என தேடி பார்த்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை வடபழனியில் லாரியை முந்திய இளைஞர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை வடபழனி அருகே இரும்பு தகடுகளை ஏற்றி வந்த லாரியை முந்தி செல்ல முயன்றபோது இளைஞர் லாரி சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சூளைமேடு பாரதியார் தெருவை சேர்ந்தவர் 32 வயதான கோபால் என்கிற மோகனகிருஷ்ணன். திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராகவும் கார் ஓட்டுநராகவும் பணிபுரிந்து வந்த இவர் அதே பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர் கேசவனுடன் பைக்கில் வடபழனி நோக்கி சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் கோபால் உயிரிழந்த நிலையில்
அவரது நண்பர் கேசவன் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லாரி ஓட்டுநர் சுதாகரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டியில் பேருந்தில் தொங்கியபடி சென்ற பள்ளி மாணவர் ஆட்டோ மோதி படுகாயமடைந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மினி பஸ்ஸில் தொங்கியபடி சென்ற பள்ளி மாணவர் அருகில் சென்ற ஆட்டோவில் மோதியதால் தலையில் பலத்த காயமடைந்தார். அப்போது அவ்வழியாக சென்ற அமைச்சர் கீதா ஜீவன் உடனடியாக காரிலிருந்து இறங்கி மாணவரை மீட்டு உடனே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். கோவில்பட்டி பகுதியில் மினி பஸ்களில் மாணவர்கள் தொங்கி செல்வது தொடரும் நிலையில் இதுபோன்ற விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரத்தில் நிகழ்ந்த கோர விபத்தில் கல்லூரி மாணவர் பலியானார். சென்னை தாம்பரம் வெளிவட்ட எக்ஸ்பிரஸ் சாலையில் கார் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். புத்தேரி பகுதியைச் சேர்ந்த தமிழரசு என்ற மாணவர் செங்கல்பட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்தார். மீஞ்சூரிலிருந்து வண்டலூர் வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது முன்னால் சென்ற காரின் மீது இருசக்கர வாகனம் அதிவேகமாக மோதியது. இந்த விபத்தில் காரின் பின்பக்க கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே விழுந்ததில் படுகாயமடைந்த மாணவர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.